Hi friends, welcome back to our channel Amma's Lunch Box. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது சூப். என்ன சூப் அப்படினு கேட்டிங்கனா நெஞ்செலும்பு சூப். இந்த நெஞ்செலும்பு சூப் வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த சளி அதிகமாக இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. இப்போ யாருக்காவது உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உடம்பு முடியாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த பொரியல் சாப்பிடு அந்த பொரியல் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. சூப் வச்சு சாப்பிடு, நெஞ்செலும்பு சூப் வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த உடம்பை தேத்துறதுக்கு வந்து நெஞ்செலும்பு சூப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஷ். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸு டெலிவரி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இதை சாதத்தில் போட்டு நம்ம அதை இப்போ ரச சாதம் ஊட்டுற மாதிரி இந்த சூப்பையும் சாதத்தில் போட்டு ஊட்டலாம், அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த சூப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம தட்டி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு குக்கரில் நம்ம எலும்பு ஒரு 1/2 கிலோ எலும்பு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இது வந்து கறியோடு தான் நாங்கள் எலும்பு வாங்கியிருக்கோம், நீங்கள் வெறும் எலும்பாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இடிச்சு தான் போடணும். அப்புறம் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, இது எல்லாமே இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் மறுபடியும் இடித்து வச்சுருக்கிற பூண்டு, இதோட ஒரே ஒரு தக்காளி புளிஞ்சு விட்டுக்கலாம். நறுக்கிலாம் போட தேவையில்ல, சும்மா அந்த ஜூஸ் மட்டும் லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கலாம். இதோட நல்லா ஒரு கை கொத்தமல்லி, இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் திக்னஸ்ஸு எல்லாம் கிடைக்கும். இதில் உப்பு, தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பே சேர்க்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் கூட எடுத்துகிட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3.5 செம்பு ஊற்றிருக்கேன் தண்ணி. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் விட போகிறேன். இப்போ தான் இனிமேல் தான் நான் ஆனே பண்ண போகிறேன். நீங்கள் 5 விசில் விட்டுட்டு எடுத்து கூட பாருங்கள், அப்படி இன்னும் வேகாமல் இருக்குது. சில கறிலாம் நம்ம சொல்ல முடியாது, சில கறி வேகும், சில கறி சீக்கிரமாக வெந்துடும், லேட்டாக வேகும், அந்த மாதிரி இருக்கும். 5 விசில் விட்டுட்டு நான் எடுத்து பார்க்க போகிறேன். ஓகேவாக இருந்தால் நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா இன்னொரு விசில் கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 விசில் வந்து இறங்கியிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ திறந்து விட்டு ஒரு கொதி விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக வந்து மிளகு ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. சில பேர் பெப்பர் அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு. அவ்வளோதான், சூப் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு
எலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அம்மாஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.